Hi guys, actually இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் 9th வீடியோவில் இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம HTML வச்சு ஒரு வெப்சைட் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம அந்த வெப்சைட்டில் செஞ்சுருந்தோம். இப்போ வந்து மீதி இருக்கிற ரிமைனிங் திங்ஸை நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம A to Z ஃபேமிலியில் இருக்கிற வெப் டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோ வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் அது. ஸோ ஸ்டே டியூன்டு. சரி, ஓகே, நம்மளோட டுட்டோரியலுக்குள்ளே போயிடுவோமா? சரி, வாங்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி VS கோட் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி டைப் பண்ண கோட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கு கீழே வந்து நம்ம விஷால் அப்படின்னு சொல்லி நம்மளோட நேம் டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னு விஷயத்தை டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டு தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம இந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி செஞ்சுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனோட திக்னஸ், அந்த சைஸை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோலேயே வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்துட்டு இந்த லைன் திக்னஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி மாற்றிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலையும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிங்க் டு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த ஒரு பேஜுக்கு போகும். ஆக்சுவலாக வேறு ஒரு லிங்க்குக்கு போக கிடையாது, இவங்களோட வெப்சைட்டில் அடுத்த பேஜுக்கு போகுது. ஸோ எப்படி அடுத்த பேஜுக்கு போக வைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பிளாங்க் பேஜாக தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம டைப் பண்ண போகிறது கிடையாது. இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எப்படி நம்மளோட வெப்சைட்டில் அடுத்த பேஜுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண வெப்சைட்டில் பாருங்களேன், எல்லாமே ஜஸ்ட் அலைன் ஆகாமல் கீழே இருக்குது இல்லையா. ஸோ இந்த நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துருக்க வெப்சைட்டில் எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை HTML வச்சு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 3 திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு நம்ம எப்படி அந்த 3 விஷயத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கற்றுக்கலாம். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ இந்த 15 மினிட்ஸ் நீங்கள் எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தள்ளி வச்சுட்டு நம்ம வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை நம்ம தெளிவாக படிப்போம். ஜஸ்ட்டு நாங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க. நீங்கள் ஒரு சூப்பரான வெப் டெவலப்பராக மாறிடலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இந்த லைனோட திக்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த லைனோட திக்னஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம கூகுளில் தான் தேட போகிறோம். ஏன் அப்படின்னா எனக்கு மறந்துடுச்சு, நிஜமாக தான் எனக்கு மறந்துடுச்சு. இப்போ வந்து நான் சொல்லித்தரேன், எனக்கே மறந்துடுச்சு, நான் கூகுளில் தேடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம வந்து HTML, CSS சொல்லிட்டு இதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் படிக்க போகிறோம். இப்படி போகும்போது நம்மளால் எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு இருக்கிற முக்கியமான ரிசோர்ஸ் வந்து கூகுள் தான். ஸோ நம்ம எப்படி கூகுள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கில். ஓகேங்களா? ஸோ நம்ம எதுனாலையும் நம்ம கூகுளில் தேடி நம்ம அந்த டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கலாம். ஏன் கூகுளில் ஒர்க் பண்ணவங்களே கூகுளில் தான் தேடி அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அஸ் அ வெப் டெவலப்பராக நீங்கள் கூகுளில் தேடுறது தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். கூகுளில் தேடுறது கரெக்டான ப்ரொசீஜர் தான். சரி, ஓகே, இப்போ நம்ம எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். how to increase the size of line in HTML அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம். நம்மளுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா geeks for geeks அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, இதவே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே. ஸோ ஓப்பன் பண்ணால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, லைன் டேக் வந்து நம்மளுக்கு HR அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். முன்ன வீடியோவே பார்த்துருப்போம். ஸோ எப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைஸ் அப்படின்னு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி தான் நாம் வந்துட்டு நம்ம அந்த லைனோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம பார்த்துருவோமா, ஆட் பண்ணி நம்ம பிக்சல்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட கோடிங் இருக்க வந்துடுவோம். நம்ம HR டேக் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்மளோட லைன் டேக். கரெக்டாக? ஸோ இதை நம்ம வரோம். உள்ளே வந்துட்டு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். சைஸ் அப்படின்னு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம பிக்சலில் நம்மளோட வேல்யூஸை கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு எவ்வளோ கொடுப்போம்,
ஒரு 5 பிக்சல் கொடுத்து பார்ப்போமா? நாம் வந்துட்டு 5 பிக்சல் கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். 5 பிக்சல் பாருங்கள், நம்ம லைன் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே ஆகலை. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹெச்ஆர் டேக் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு சில வேல்யூஸ் வந்து இந்த நம்ம ப்ரௌசர் வந்துட்டு அப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து ஷேடட் லைன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நோ ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த நோ ஷேட் அப்படின்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹெச்ஆர் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஷேடட் லைன்ஸாக இல்லாமல் ஒரு சாலிட் கலர், சிங்கிள் சாலிட் கலரில் அந்த லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நோ ஷேட் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். சைஸ் வந்து நம்ம 5 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம லைன் வந்து திக்கானது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே இருக்கிற லைன் வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப பெருசு பண்ணிட்டோம். நம்ம ஒரு 2 பிக்சலுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 பிக்சல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு லைனை எப்படி திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்மளோட அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கான லிங்க் கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், அப்படியே பொறுமையாக கவனிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பி டேக் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே வந்து நம்ம லிங்க் டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு செமிகாலன் போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு போகணுன்னாலும் சரி, இல்லை அடுத்த லிங்க்குக்கு வேறு ஏதாவது லிங்க்குக்கு போகணுன்னாலும் சரி, நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் என்ன? ஏ டேக். நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இங்கேயும் ஏ டேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ டேக். இந்த href அப்படின்ற இடத்துல வந்து நம்ம அடுத்த பேஜோட லிங்க்கு கொடுக்கணும், இல்லை அடுத்த பேஜோட நேம், அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம இன்னும் அடுத்த பேஜை க்ரியேட் பண்ணவே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த பேஜவே இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4 ஐக்கான்ஸில் ஃபஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா நியூ ஃபைல். இங்கே வந்து கான்டாக்ட் us.html, இந்த .html தான் மறந்துடாதீங்க கொடுத்து நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த href அப்படின்ற இடத்துல நம்மளோட நியூ ஃபைல் இருக்கு இல்லையா, அதோட நேம் கொடுக்க போகிறோம். பாருங்கள், contactus.html அதிலே காட்டுது. ஸோ இது நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? லிங்க்டுன்னு இருக்குது, ஆனால் இங்கே எதுவுமே காணாமல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். நாம் வந்து இந்த ஏ டேக்குள்ளே தான் நம்ம அந்த லெட்டர்ஸை போடணும். ஸோ அப்போ தான் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ டேக் இது வந்து ஸ்டார்டிங் டேக், இது எண்டிங் டேக், இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் நம்ம அந்த வேர்டை போடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ இந்த கான்டாக்டஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் நம்மளோட நியூ பேஜுக்கு போகும். இப்போ நம்ம இந்த நியூ பேஜ் பிளாங்காக இருக்கே, நம்ம எதாவது பண்ணுவோமா? HTML5 இதுதான் வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து இதுக்குள்ளே ஒரு ஹெட்டிங் போட்டுருவோம். ஹெட்டிங் டேக், திஸ் இஸ் கான்டாக்ட் அஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் கான்டாக்டஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பேஜுக்குள்ளே போகுது. ஸோ அடுத்த பேஜ் என்ன? திஸ் இஸ் கான்டாக்டஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணதுனால அங்கே ஷோ ஆகுது இல்லையா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்துட்டு இந்த லைனை டிக் பண்ணிட்டோம். அடுத்து இந்த லிங்க்கையும் ஆட் பண்ணிட்டோம். ஆனால் லைன் வந்து மேலே இருக்கு இல்லையா? ஸோ HTML பொறுத்தவரையும் நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து ஒவ்வொரு டேக்கையும் கொடுக்குறீங்களோ அது அந்த ஆர்டரில் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த லைன் டேக், HR டேக்கை வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு லைன் இருக்குது. ஸோ அதை தூக்கி நம்ம கீழே போட்டுருவோம். பாருங்கள், லைன் வந்துட்டு நம்மளுக்கு இப்போது கீழே வந்துடுச்சு. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இந்த வீடியோவோட லாஸ்ட் செக்மெண்ட்டில் இருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம அந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக அலைன் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து கீழே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட், இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து கீழேயே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாடி டேக்கில் இது வந்து கரெக்டாக அலைன் ஆகிறதுக்கு HTML மட்டும் நம்ம இந்த வெப்சைட்டை செய்கிறதுனால நம்ம டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுவே நம்ம CSS போகும்போது கிரிட்டு, ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை பக்காவாக அலைன் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம CSS யூஸ் பண்ணாமல் HTML மட்டும் பண்ணதுனால நம்ம டேபிள் யூஸ் பண்ணி செய்கிறோம். ஓகேங்களா?
ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், டேபிள் பெஸ்ட்டாக இல்லை சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளக்ஸு கிரிட்டெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது பெஸ்ட்டாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி செய்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, நம்ம HTML மட்டும் செய்கிறதுனால இது மாதிரி நம்ம செய்கிறோம். சரி, ஓகே. அந்த டேபிள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு டேபிள் வந்து அவசியம் இல்லை, நம்ம சிஎஸ்எஸில் பண்ண முடியும். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் டேபிளே உங்கள் வெப்சைட்டில் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் டேபிள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ டேபிள் நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் டேக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டேபிள் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ரோ இருக்குமா, ரோ இருக்கும், அப்புறம் காலம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்கும், அந்த டேபிள் வந்து மேலே வந்து ஃபஸ்ட் லைனில் ஹெட்டிங் இருக்கும். கரெக்டாக ஒவ்வொரு காலமுக்கும் ஹெட்டிங் இருக்கும். இப்போ வந்து இது மூணுத்தையுமே நாம் இந்த இடத்துல எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்துக்குமே, அதாவது இந்த ரோ, இந்த காலம், அப்புறம் அந்த ஹெட்டிங், அந்த டேபிளோட ஹெட்டிங், இது மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி டேக் இருக்குது. ஸோ அந்த என்னென்ன டேக் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வழக்கம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டேபிள் அப்படின்னு சொல்லி நான் டேபிள் HTMLனு சொல்லி சர்ச் பண்ணேன். எனக்கு W3 ஸ்கூல்ஸில் வந்து எனக்கு ஃபுல்லாக டேட்டாஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இங்கே ரெஃபரன்ஸாகவே இந்த மெட்டீரியல் நான் வச்சுக்கலாம். பெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா W3 ஸ்கூல்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ அந்த 3 டேக்ஸ் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த TR அப்படின்ற டேக் தான் இங்கே இருக்குது இல்லையா. இந்த TR அப்படின்ற டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிளில் இருக்கிற ரோஸ். ஓகேங்களா, இந்த ரோனா இப்படி இருக்கும் இல்லையா, இந்த ரோ தான் இந்த TR டேக். அடுத்தது TH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த TH அப்படின்ற டேக் என்ன அப்படின்னா நான் வந்து பாருங்கள் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து இந்த இயர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அந்த டேபிளோட ஹெட்டிங். கரெக்டாக அந்த காலம், ஒவ்வொரு காலமுக்கான ஹெட்டிங். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து TH அப்படின்ற டேக் வச்சு நம்ம டினோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, TRனா ரோ, THனா அந்த டேபிளோட ஹெட்டர், அதாவது ஹெட்டிங். அடுத்து இருக்கிறது TD. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிளோட டேட்டா, அதாவது அந்த காலமில் வரப்போகிற டேட்டா எல்லாமே இப்படி அரேஞ்ச் ஆகிட்டு போகும், இப்படி ஹரிசாண்டலாக. ஸோ இதை வந்து நம்ம டேபிள் டேட்டா ஆர் டேபிள் செல் டேக் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் TD டேக். 3 விஷயம் பார்த்துருக்கோம். TR அப்படின்னா ரோக்கு, TH அப்படின்னா நம்ம டேபிளோட ஹெட்டிங்க்கு, TD அப்படின்னா நம்ம டேபிளோட செல் அல்லனா டேட்டா, அதாவது அந்த காலமில் வர டேட்டாஸ்க்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ HTML நம்ம அப்ளை பண்ணியே பார்த்துருவோம். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி அலைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் மட்டும் பண்ணலாம். இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்கிறது வந்து ஒரு காலமாக இருக்குது. கரெக்டாக, அடுத்து இந்த நேமு, அவங்கள பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ், லிங்க் டு, இது வந்து ஒரு காலமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 காலம் இருக்குது. கரெக்டாக, இப்போ இந்த இமேஜில் ஒரே ஒரு செக்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் இந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல 1 2 3 இருக்குது. கரெக்டாக 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து அவங்க எப்படி அலைன் பண்ணியிருக்காங்க, ரோவில் அலைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தெளிவாக பாருங்கள், 2 காலம் இருக்குது. இது ஒரு காலம், இது ஒரு காலம், அண்ட் இந்த செகண்ட் இருக்கிற காலத்தில் 3 ரோஸ் இருக்குது. கரெக்டாக தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ரொம்ப 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 டீட்டெயிலாக இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோ லென்த்தாக இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக புரிஞ்சிடும். அதனால தான் இப்படி இருக்குது. சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ டக்குன்னு நம்ம செஞ்சுருவோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம காலமில் வந்து நம்ம 2 காலம் க்ரியேட் பண்ணி அந்த காலத்தில் போட்டு வைக்கணும். கரெக்டாக, இப்போ காலம் அப்படின்னா என்ன, TD. கரெக்டாக, இப்படி வர்றது ஒன்றா இப்படி ஹரிசாண்டலாக வர்றதுக்கு நம்ம என்ன டேக் பார்த்தோம், TD அப்படின்னு டேக் பார்த்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு TD டேக் க்ரியேட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு 2 காலம்ஸ் வேணும். கரெக்டாக, இமேஜ் இருக்கிற டேக் காலம் 1, இது இருக்கிற காலம் 1. ஸோ நம்ம வந்துட்டு 2 காலம்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ 2 TD க்ரியேட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம்னா நம்ம பார்க்க டீசெண்டாக அழகாகவும் இருக்கும், நம்ம தெளிவாகவும் புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு காலமில் வந்து நம்மளுக்கு இந்த இமேஜ் இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு காலமில் இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிடுறேன். செகண்ட் காலமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கணும் எக்ஸப்ட் த லைன். ஓகே, இப்போ நம்ம அதையும் ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், 2 காலம்ஸில் நம்மளுக்கு இங்கே இருக்கிற மாதிரியே வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரோ வந்துட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே நம்ம எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர்லேயே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம TR ரோ டேக் ஆட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லைன் அலைன் ஆகிடுச்சு இல்லையா. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன தெளிவாக பாருங்கள், கண்டுபிடிக்க முடியுதா? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ
பார்க்க ஈஸியாக, அதாவது சிம்பிளாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து எல்லாமே கசகசன்னு எல்லாமே ஒன்று ஒன்றா மேலே இருக்குது இல்லையா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேபிள் அப்படின்னு டேக் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னா செல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், அதாவது ஃபஸ்ட்டு காலம் இருக்குது, செகண்ட் காலம் இருக்குது, இதை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி போடும். ஸோ கேப் வந்து அதிகமாகும். இப்போ பாருங்கள், செல் ஸ்பேசிங் அப்படின்னு டேக் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம், 20 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கா? எஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இங்கே நம்ம எங்கே டைப் பண்ணாலையும் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஐஎம் டைப் பண்ணாலே இமேஜ் டேக்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆச்சு. ஆனால் செல் ஸ்பேசிங் மட்டும் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கேப் விடுற விஷயத்தை எல்லாமே நம்ம சிஎஸ்எஸில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த செல் ஸ்பேசிங் அப்படின்ற டேக்கை நம்ம HTML நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். HTML ஒர்க் ஆகிறதுனால அது மாதிரி காமிக்குது. பட் கரெக்டான ப்ரொசீஜர் சிஎஸ்எஸ் வச்சு தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம முன்ன பார்த்த மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். கரெக்டாக பர்ஃபெக்டாக இதை நம்ம அலைன் பண்ணிட்டோம். அண்ட் தென் நம்மளோட நேம், நம்ம கீழே இருக்கிறது எல்லாமே முன்னாடியே முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த கான்டாக்டஸ் பேஜ் கிளிக் பண்ணால் அடுத்த இதுக்கு போகணும்னு சொன்னோம். ஸோ அதையும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். லைனோட திக்னஸையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் சொன்ன 3 செக்மெண்ட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் அப்படியே விட்டுருவோம்னு நினச்சிங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குது. அது என்ன கொஷின் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குவிஸ் மாதிரி தான். இதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கிளியர் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து நம்ம பாடி டேக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த லைன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த HR டேக், இந்த லைன் டேக் இருக்குது இல்லையா? இந்த லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக இருக்குது. பட் அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைட்லேயும் கேப் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்லேயும் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெப்சைட்டில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது இல்லையா? ஸோ அந்த கேப்பை வந்து எப்படி கொடுக்குறது? அதாவது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த லைனோட லென்த்தை கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சைடில் கேப்பை க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கெஸ்ஸை மட்டும் சொல்லாமல், ஸோ இது எப்படி வந்து சின்னது பண்ணுது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தேடி உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்க. ஓகேங்களா? செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த விஷயத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இதோட சைஸை கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால தான் வீடியோ லென்த்தும் அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக மோஸ்ட்லி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப பிகினராக இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோஸ் நாங்கள் செய்கிறதுனால இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்டு 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுன்னு நாங்கள் சொன்னோம் இல்லையா? ஃபார் அவர் A to Z ஃபேமிலி வெப் டெவலப்பர்ஸ். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அந்த 2 விஷயம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம கூடிய சீக்கிரம் வீடியோவில் பார்ப்போம். அதனால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ யாராக இருந்தாலும் நம்ம வெப் டெவலப்மெண்ட்டை புரிஞ்சிக்க முடியும் நம்ம வீடியோஸை பார்த்தா. அவங்க வந்து வெப் டெவலப்மெண்ட்டாக என்னென்னே தெரியாதவங்களாக இருந்தால் கூட சரி. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஆர்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸுமே நம்ம ஆர்டராக கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே செக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறதுனா நீங்கள் அங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து படிச்சுக்கலாம். சரி, ஓகே. அகைன் அடுத்த செக்மெண்ட்டில் மீட் பண்ணுவோம். அடுத்த டியூட்டோரியல் ஓகே, பை. Until then, this is Vishal signing off from you. Bye.